11/5/2025 பாபாவின் முரளியின் ஸ்லோகம். அன்பு பொக்கிஷத்தால் நிரம்பியவராகி எல்லோருக்கும் அன்பை கொடுத்து அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்புக்கு முண்டோ அடைக்கும் தாள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பரமாத்மா சிவனும் அன்பே சிவம் என்று அழைக்கப்படுகின்றார். அன்பு அனைத்து நற்பண்புகளையும் தன்னுள்ளே கொண்டு வரக்கூடிய சக்தியை கொண்டிருக்கின்றது. அவை நாம் அதிகாலையிலே அமிர்த வேளை என்று சொல்லப்படுகின்ற தியானத்தின் பொழுது பாபாவின் அன்பினாளங்களை அணைக்கும் பொழுது, அதாவது ஒரு குழந்தை பாதுகாப்பாக இருப்பதற்காக அதனை நன்றாக ஒரு துவாயிலே சுற்றி மெதுவாக சாஃப்டாக வைத்துக்கொள்வார்கள். அவ்வாறு நாம் அதிகாலையிலே எழும்பி பாபா என்னை இவ்வாறு அந்த அன்பினாலே சுற்றி பாதுகாப்பாக வைத்திருக்கின்றார் என்று அந்த அன்பில் என்னை நழைக்கும் பொழுது, திளைத்திருக்கும் பொழுது இயல்பாகவே எனக்கு என்னுடைய ஆத்மாவுக்குள்ளே அந்த அன்பு நிறைகின்றது. அவர் எல்லா உறவு முறைகளிலும் நான் இந்த அனுபவம் செய்யும் பொழுதும் அவருடைய அன்பு என்னை நிறைய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்துகின்றது. அவை நாம் எதை கொண்டிருக்கின்றோமோ அதைத்தான் எங்களால் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். உலகத்திலே ஆக்கள் அந்த அன்பு என்ற விடயத்துக்காக மனிதரை அல்லது பொருட்களை அல்லது மிருகங்களை அல்லது ஏதோ ஒன்றிலே தாங்கள் சுகத்தை, அன்பு அல்லது சந்தோஷத்தை இதன் மூலம் பெறுகின்றோம் என்று நினைத்து போகின்றார்கள். ஆனால் இறுதியிலே அவர்களுடையிடமிருந்து, ஏனென்றால் மனிதரிடமிருந்து கிடைக்கின்ற எதுவாக இருந்தாலும் அது ஒரு எல்லைக்குட்பட்டதை தான் கொடுக்க முடியும். உடலுக்கே ஒரு எல்லை இருக்கின்றது. இந்த ஆத்மா அந்த உடலை விட்டு சென்றால் அது நிலையற்றது. ஆகவே அது சடம் அல்லது பிணம் என்று தான் அழைக்கப்படுகின்றது. அவை யாராவது அப்படி ஒரு உடலுக்குட்பட்டவர் மேலே அன்பு கொண்டிருந்தால் அது மாற்றத்துக்கு ஏற்படுத்தக்கூடியவர். அவர் எந்த நேரமும் ஒரே மாதிரி இருக்கப் போவதில்லை. ஆனால் பரமாத்மாவுக்கு மட்டும்தான் சதா சிவன் என்ற பெயர் இருக்கின்றது என்றால் சதா அன்பாக இருக்கிறார் என்றால் அவரிடம் எந்த விதமான விகாரங்களுடைய அடையாளங்களை பெற்றுக்கொள்வதற்கோ அல்லது அதை எடுத்துக்கொள்வதற்கோ இருக்காது. மற்றது எந்த நோக்கமும் அவருக்கு இல்லை. அவர் எப்பயுமே எல்லோருடையதையும் நல்ல பாவனை, சுபமான எண்ணங்கள், நல்ல உணர்வுகளைத்தான் அவர் கொண்டிருக்கின்றார். இதனால்தான் அவராலே எப்பொழுதும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர் யார் எப்பொழுதுமே கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றாரோ அவரால் தான் மற்றவர்களுக்கு நன்மை கொடுக்க முடியும். நிரம்பி இருப்பது என்பது ஒரு சக்தி வாய்ந்தவர் எப்பொழுதும் நிரம்பி தான் இருப்பார். அவரால் தான் கொடுக்க முடியும். குறைகுடமாக இருக்கின்றவர் அல்லது நிரம்பி இல்லாமல் இருக்கின்றவர் ஒருவர் சக்தி வாய்ந்தவர் அல்ல, அது பலவீனமானவர். அவர் எடுத்துக்கொண்டு தான் இருப்பார். அவர் எடுக்கிறதுன்ற அர்த்தம் என்னென்னா எதிர்பார்ப்பார். சின்ன விஷயத்தை செய்தாலும் தனக்கு அதில் ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்க வேண்டும், தனக்கு அதில் ஏதோ ஒரு பிரதி உபகாரம் பெற வேண்டும் என்று ஒரு மனதிலே ஒரு எண்ணம். இல்லாவிட்டால் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு தாங்கள் அதனுடைய பலனை பெற வேண்டும் என்று இவர் லௌகீகத்தில் மனிதர்கள் அப்படி தான் நினைத்தார்கள். அப்படி ஏதோ தங்களுக்கு கிடைக்கப் போகுதுன்னு தான் நினைத்தார்கள். ஆனால் அது கிடைக்க முடியாமல் போகும் பட்சத்திலே அவர்களுக்கு துன்பமும் துயரமும் சண்டையும் சச்சரவும் குழப்பமும் ஏற்படுகின்றது. துவாபர யுக காலத்திலிருந்தே அளவுக்கேற்ற மாதிரி தான் அந்த அன்பு பகிரப்பட்டது. இவ்வளவு நீங்கள் கொடுங்கோ, நாங்கள் இவ்வளவு தருவோம். அதாவது வியாபாரம் போலே இந்த அன்பு இருந்தது. அன்புக்கு விலை பேசப்பட்டது. அது ஒரு எல்லைக்கப்பால்பட்ட நிலையில் இருக்கலை. அதனால் ஆத்மா கூட தன்னை நேசிப்பதையே மறந்து விட்டது. ஆனால் இப்பொழுது பாபாவுடைய ஞானம் படித்து பாபா எங்களை நிறைய இந்த அன்பால் நிறைச்சி எங்களுடைய உண்மையான நிலையை எங்களுக்கு ஞாபகப்படுத்தும் பொழுது நான் எப்படியோ அப்படி என்னை நான் நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும். என்னை நான் நேசிக்கின்ற பட்சத்தில் என்னாலே மற்றவர்களில் அன்பை காட்டுவது இலகுவாக இருக்கும். ஆனால் அது இந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சரீர உணர்வு நோக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். சிலருக்கு இந்த சரீர உணர்விலே ஏதாவது ஒரு விடயத்தில் அன்பைத்தான் கொண்டிருக்கின்றன்னு சொல்லி மனிதருக்கு ஏதாவது செய்வார்கள். அதில் பின்னான ஒரு நோக்கம் இருக்கின்றது. இல்லாவிட்டால் எப்பொழுதும் தாங்கள்
செய்வதற்கான ஏதோ ஒரு அப்ரிசியேஷன் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் நினைக்கிறார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி என்னதற்கு கொடுக்க முடியும்? எதிர்பார்ப்பது அல்லது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் இருப்பதே எடுத்துக்கொள்வதாகும். அவை எவராலே தன்னை நிரப்பிக்கொள்ள முடியாது. அவை நிரப்பிக்கொள்ள ஒருவரால் மட்டுமே இன்னொருத்தருக்கு அருள்பவராக அல்லது வழங்குபவராக ஆக முடியும். யாரெல்லாம் இவ்வாறு தங்களை நிரப்பிக்கொள்கின்ற முயற்சியிலே ஈடுபடுத்துகின்றார்களோ மற்றும் நாங்கள் இவ்வாறு நிரப்பிக்கொள்ளுகின்ற சமயத்தில் எங்களுடைய சில செயல்பாடுகள், எங்களுடைய இந்த பலவீனங்கள் அல்லது தவறான செயல்பாடுகள் அல்லது ஏதோ ஒரு எண்ணங்கள் வீணான எண்ணம் கூட என்ன செய்கின்றது, இந்த அன்பிலே எங்களுக்கு குறைவை ஏற்படுத்தி விடுகின்றது அல்லது வற்ற வைத்து விடுகின்றது. அதில் கலப்படம் வருகின்றது. அவை கலப்படம் இல்லாமல் எந்த ஒரு பின்னோக்கமும் இல்லாமல் நாங்கள் எதையுமே செய்யும் பொழுது அது ஒரு நோக்கம் மட்டும்தான். எனக்கு நிறைய அன்பு இருக்கிறது, அதனால் நான் மற்றவர்களுக்கும் பரமாத்மாவினுடைய அன்பையும் ஆன்மீக அன்பையும் கொடுக்கின்றேன். ஆன்மீக அன்பு என்பது ஆத்ம உணர்வன்பு. நான் ஒரு அன்பான ஆத்மா, அன்பிலே திளைத்திருக்கின்றேன். இந்த உணர்வுடன் நான் அனைவரையும் பார்க்கிறேன். நாங்கள் அடிக்கடி இந்த ட்ராஃபிக் கண்ட்ரோல் என்று சொல்லப்படுகின்ற இந்த நேர கட்டுப்பாட்டு நேரத்திலே என்னை ஒரு அன்பான ஆத்மாவாக பார்த்து மற்றவர்களையும் இந்த அன்பான ஒரு உணர்வுடன் நான் பார்க்கின்ற பயிற்சியை கொண்டிருக்க வேண்டும். அடிக்கடி இப்படி நிறுத்தி மீண்டும் இந்த பார்வையை நாங்கள் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் என்ன நிலையில் இருக்கிறோம் என்றும் எங்களுக்கு தெரியும். எந்த நிலையில் என்னுடைய புத்தி போனது, எங்கு சென்றது என்றதையெல்லாம் என்னாலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவை பாபா அடிக்கடி அட்டவணை வைத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்கின்றார். அவை இன்றைக்கு நான் இவ்வளோ தூரம் அன்பான பார்வையை கொண்டிருந்தேன். பார்வையிலே அன்பை கொண்டிருப்பது என்பது சரீர உணர்வு பார்வை அல்ல, ஆத்ம உணர்வு பார்வை. எந்த விதமான நோக்கமும் இல்லாமல், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான அந்த ஆத்மாவை உண்மையான கருணை, பரிவு, இரக்கம், முன்வர வேண்டும் என்ற நோக்கம் அல்லது உபகாரம், அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தின் கொண்டிருப்பதுதான் உண்மையான பார்வை, உண்மையான கருணை அல்லது அன்பு. பரமாத்மா சிவன் பாபா அப்படித்தான் ஒவ்வொரு குழந்தையும் பார்க்குறார். அவருடைய பலவீனங்களையோ குறைபாடுகளையோ அவர்கள் செய்த தவறுகளை அவர் தன்னுடைய மனதிலே வச்சு அதை அவர்கள் நோக்கமாக பார்ப்பதில்லை. பதிலாக இதுக்கெல்லாம் அப்பால் பார்க்குறார். எவ்வளோ தூரம் என்னுடைய தேவநிலையை நான் அடிக்கடி என்னுடைய மனக்கண்ணிலே கொண்டு வருகின்றேனோ, பாபா அடிக்கடி சொல்வார் சுயதர்சன் சக்கரதாரியன்னு சொல்லி, என்னுடைய தேவநிலையை நான் அவர் அடிக்கடி மனசில் கொண்டு வருகின்றேனோ அவ்வளவுக்கு என்னுடைய சுயமரியாதை அதிகரிக்கின்றது. அதாவது என்னாலே ஒரு உயர்ந்த நிலையில் என்னை வைத்திருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ என்ன உயர்ந்த நிலையில் வைத்திருக்கின்ற நான் இயல்பாகவே மற்றவருக்கு மரியாதை கொடுக்கின்றவராக மாறுகின்றேன். அவை நான் என்னை அப்படி மாற்றிக்கொள்வதற்காக அடிக்கடி நான் அன்பான ஆத்மா என்று சொல்லி நினைவு செய்து மற்றவர்களையும் அன்பான ஆத்மாக்களாக நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுடைய இந்த நல்ல ஆசைகளும் நல்ல பார்வையும் அவர்களுக்கு சக்தியை கொடுக்கும், மாற்றத்தை ஏற்படுத்தும். எதிர்முகமான எண்ணங்கள் எங்களுடைய மனதில் இருக்கும் பொழுதோ அன்பு குறைகின்றது, வீணானவை வருகின்றன. இதை இல்லாமாக்குவதற்கு மனதுக்கான இந்த பயிற்சியை அடிக்கடி நாங்கள் செய்ய வேண்டும். நான் ஒரு அசரீரி, நான் சரீர கொண்டவர் அல்ல, நான் ஒரு அசரீரி என்ற பயிற்சியை மணித்தியாலத்துக்கு ஒருகாவது நாங்கள் செய்து பார்க்க வேண்டும். அது மட்டுமன்றி நாங்கள் ட்ராஃபிக் கண்ட்ரோல் நேரம் அல்லது இரவிலே படுக்கதற்கு போக முதலாவது பாபாவுக்கு நாங்கள் கடிதம் எழுதும் பொழுதோ அல்லது அட்டவணையை சோதிக்கும் பொழுதோ எவ்வளோ தூரம் நான் இன்று அன்பாக பார்வை, வார்த்தை, மனோநிலை, எண்ணம், செயற்பாடுகளிலே நடந்து கொண்டேன். பொதுவாக ஆக்கள் உலகிக உலகத்தில் அன்பண்டா பொருள் கொடுக்கறது, சாமான் கொடுக்கறது அல்லது கொடுத்து பரிமாறுறது, அதுதான் அன்பண்டு நினைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆன்மீக மொழியிலே அது அதற்கும் அப்பாற்பட்டது. ஒருவரை உயர்த்தி விடுவது, அதுதான் உண்மையான அன்பு. உயர்த்தி விடுதல் என்பது ஒரு மேன்மையான பணி. அதுக்கு எந்த விதமான நோக்கமும் இருக்கக்கூடாது.
அவை உயர்த்தி விடுவதற்கு நாங்கள் எவ்வளோ தூரம் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறோமோ அவ்வளோ தூரம்தான் எங்களால் அதை முடியும். அவை நான் அப்படி இருந்தால் என்னால் நிச்சயமாக மற்றவர்களுக்கும் கொடுக்க முடியும். அவை நான் அடிக்கடி என்னை இந்த அன்பு பொக்கிஷத்தால் நிறைச்சி மற்றவர்களுக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறனா என்று சோதித்து பார்க்க வேண்டும். ஓம் சாந்தி.